மழைக்காலத்தில் மண் அரிப்பை தடுத்து மண் வளத்தை பெருக்கி அதிக மகசூல் பெற விவசாயிகளுக்கான சிறப்பு விளக்க கையேட்டை கோவை வேளாண் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. மழைக்காலத்தில் மண் அரிப்பை தடுத்து மண் வளத்தை பெருக்கி அதிக மகசூல் பெற கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் களமிறங்கியுள்ளது. நீர்வடி பகுதி மேலாண்மை முறை குறித்து நீர்வடி மாதிரிகள் அமைத்து விவசாயிகளுக்கு சிறப்பு விளக்க கையேட்டை வெளியிட்டுள்ளது. பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள நீர் தொழில்நுட்ப மையத்தின் முன்புறம் 200 சதுர அடியில் செயற்கை நீர்வடி மாதிரி அமைக்கப்பட்டுள்ளது. அதில் மழைநீர் பயன்படுத்துவது குறித்து செயல்முறை காண்பிக்கப்படுகிறது. தற்போது கிடைத்துள்ள உபரி நீரை உரிய முறையில் பயன்படுத்த முடியாமல் கடலில் கலக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மலைப்பகுதி முதல் சமவெளி பகுதி வரை மழையை சேமித்து விவசாயம் செழிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் அதிகாரி பாண்டியன் தெரிவித்தார். தமிழ்நாடு வேளாண் நீர்நுட்ப மையத்தில் நீர்வடி பகுதி மாதிரி நாங்கள் அமைச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரியோட முக்கிய நோக்கம் என்னன்னா, நிறைய விவசாயிகளுக்கு எப்படி மழை நீரை சேகரிக்கணும்னு இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கு. அதனால இந்த விவசாயிகள் அனைவரும் தங்களோட கிராமங்களில் இருந்து நேரடியாக வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இந்த நீர்வடி பகுதி மாதிரிகளை பார்த்து எப்படி நம்ம மழை பெய்யறதையும் நம்ம இதில் செயற்கை முறையில் உருவாக்கியிருக்கோம். எப்படி மழை பெஞ்சா எங்கெங்கெல்லாம் போய் மழைநீர் தங்கி எப்படி விவசாயிகளோட வயலில் அது மழைநீர் மண்ணீரா மாறுது, வேளாண் பொருட்களுக்கு எவ்வாறு பயன்படுங்கிறது ஒரு மாதிரி திடல் அமைச்சு. தண்ணீரை பாதுகாக்க வேளாண் பல்கலை எடுத்த இம்முயற்சிக்கு அனைத்து தரப்பினரிடையே வரவேற்பு கிடைத்துள்ளது. காரணம், இந்தியாவில் மொத்த நிலப்பரப்பில் 67% மானாவாரி நிலங்களே உள்ளன. இதில் 45% உணவு தானியங்கள் விளைவிக்கப்படுகிறது. பொதுவாக மானாவாரி நிலங்களே மண் அரிப்பிற்கு அதிகமாக இலக்காகிறது. இதில் மண் அரிப்பால் 1 ஹெக்டேர் நிலத்தில் சராசரியாக 16 டன் மண் ஆண்டுதோறும் சேதமாகிறது. பலதரப்பட்ட மண் அரிப்பால் 127 மில்லியன் ஹெக்டேர் நிலம் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.